ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு அக்ஷய திருதியை வர இருக்கின்றது. இந்த அக்ஷய திருதியை நாளில், அதாவது 30/4/2025 புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது. இந்த நாளில் அரிசி பானையில் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்க. வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு பஞ்சமே வராது, அன்னத்திற்கும் பஞ்சமே வராது. பணத்தை காந்தம் போல இழுக்கும். அது எந்த ஒரு ரகசிய பொருள் நம்ம மறைத்து வைக்கணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே சில நாட்களில் நல்ல காரியங்கள் செய்தால் நல்லது, பரிகாரங்கள் செய்தால் நல்லது, தாந்திரிக பரிகாரங்கள் செய்தால் நல்லது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் அற்புதமான அக்ஷய திருதியை நாளில் நம்ம செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தான் வருகின்ற 30/4/2025 புதன்கிழமையோடு அக்ஷய திருதியை வருகின்றது. இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்துகின்ற, அதாவது சமையலறையில் பயன்படுத்துகின்ற அரிசியில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பூஜை அறையில் எப்படி தெய்வங்கள் வாசம் செய்கின்றதோ, மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கின்றார்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் சமைக்கின்ற சமையல் அறைகளில் கண்டிப்பாக தெய்வம் வாசம் செய்யும். மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் சமையலறை எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அக்ஷய திருதியை அன்றைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அக்ஷய திருதியை அன்று தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தங்கமும் வாங்கினால் நல்லது. ஆனால் அக்ஷய திருதியை அன்று தானங்கள் நிறைய பண்ணலாம். தானங்கள் செய்தால் நம்ம என்ன தானம் செய்கிறோமோ அது பல மடங்கு நமக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக தான் இந்த அக்ஷய திருதியை இருக்கின்றது. வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்களை பற்றியும் செய்யக்கூடிய தானத்தை பற்றியும் இது எல்லாமே பதிவுகள் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். இன்று முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சமையலறையில் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற அரிசியில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்க போகிறோம். அதாவது நீங்கள் பச்சரிசி பயன்படுத்தினாலும் சரி, சமையலுக்கு புழுங்கல் அரிசி பயன்படுத்தினாலும் சரி, இந்த பொருளை அதில் மறைத்து வைங்க. தினம்தோறும் நீங்கள் அந்த அரிசி எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பொருள் அந்த அரிசியில் இருக்கட்டும். இது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் சரி பண வரவை ஏற்படுத்தும், சுக்கிர பகவானை வலுப்படுத்தும், குபேர பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கப்பெறும். குபேர பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு பண வரவு அதிகமாகும். அதாவது குபேரருக்கு மகாலட்சுமி அதிபதி. அதனால தான் நம்ம மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு, பணத்தை காந்தம் போல இழுப்பதற்கு இந்த பொருளை பயன்படுத்துகின்றோம். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அக்ஷய திருதியை திதி நாளை செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் ஆரம்பிக்கின்றது. இது புதன்கிழமை மாலை நேரம் வரைக்கும் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் மதியம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சுருங்க. தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரமும் அதுதான், ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மதியம் 1 மணி அப்படி இல்லைனா 2 மணிக்குள்ளே இந்த வேலை எல்லாமே செஞ்சுருங்க. இந்த பரிகாரத்தையும் அதே நேரத்தில் செய்திருங்க. எப்போ பூஜை பண்ணுறீங்களோ அப்பொழுதே செய்திருங்க. என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை எடுத்துக்கோங்க. அது 5 ரூபாய் காயினோ 500 ரூபாயோ எது இருக்கோ எடுத்துக்கோங்க. 5 அப்படின்றது குபேர பகவானுக்கு உரிய ஒரு எண். அதனால் 500 ரூபாய் நான் எடுத்திருக்கேன். உங்களால் முடிந்தால் 5 ரூபாய் கூட எடுத்துக்கலாம். 5 ரூபாய் இல்லை 500 ரூபாய் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் எந்த ஒரு நாணயம் கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. துணி சிவப்பு இல்லை பச்சை, இது ரெண்டுத்தில் ஏதாவது பயன்படுத்திக்கோங்க. நான் இங்கே சிவப்பு நிற துணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை நிற துணியும் எடுத்துக்கலாம். குபேர பகவானை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறம். இதை என்ன பண்ணுங்க, பணத்தை இதற்குள்ளே வச்சுருங்க. வைத்து இதை நன்றாக மடித்திடுங்க. நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அரிசியை எடுத்துக்கோங்க. அந்த அரிசி கொட்டி இருக்கிற டின்னு எடுத்து கிச்சனில் வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை அறையில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கிட்டு குபேர பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதியை அன்று பிரார்த்தனை எல்லாமே முடிச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாமே காமித்து விட்டு சமையலறைக்கு நேராக வாங்க. சமையலறைக்கு அங்கே இருக்கின்ற அந்த அரிசி டப்பாவில் இந்த பொருளை அரிசிக்கு உள்ள யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருங்க. அன்றாடும் நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த அரிசி அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த பொருள் அதிலேயே இருக்கணும். அந்த பணத்தை நேரடியாக அப்படியே வைக்காதீங்க. அரிசிக்குள்ளே ஏதாவது ஒரு துணி, பச்சை இல்லைனா சிவப்பு, இந்த துணிக்குள்ளே நல்லா சுற்றிட்டு அதற்குள்ளே நீங்கள் நல்லா ஒழிச்சு வைங்க.
இது சுக்கிர பகவானை வலுப்படுத்தும். அதே மாதிரி குபேர சம்பத்தும் நமக்கு ஏற்படும். இந்த வெள்ளை நிற பொருளும் இந்த சிவப்பு நிற பொருளும் சேரும் பொழுது கண்டிப்பாக சுக்கிரவசியம் ஏற்பட்டு உங்களுக்கு அன்றாடம் இந்த அரிசியை எடுத்து பயன்படுத்தும் பொழுது செல்வ நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள். சரி, இந்த பணத்தை என்ன பண்ணுவது அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இது இந்த அரிசியிலேயே இருக்கட்டும், தவறே கிடையாது. அரிசி எப்போல்லாம் காலி ஆகுதோ அப்போ நீங்கள் திரும்பவும் நிரப்பிக்கோங்க. திரும்ப திரும்ப அதற்கு மேலே அரிசியை கொட்டி பயன்படுத்தி கொண்டே வரும்பொழுது எப்பொழுதுமே பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பணம் மென்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் கணவருடைய வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களிடமும் சேமிப்பு அதிகமாகும். கடன் தொல்லை அப்படின்றது இருக்காது. அக்ஷய திருதியை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் ஏற்படும். மாலை நேரம் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அங்கே 2 நெய் தீபமோ 2 நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. என்னுடைய அனைத்து பதிவுகளையும் இதை தான் நான் வலியுறுத்தி இருக்கேன். தங்கத்துக்கு பதிலாக இணையான ஒரு பொருள், தங்கம் வாங்கின பலனை தரக்கூடிய ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க அன்றைய தினம். இதை பற்றியும் பதிவுகள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அக்ஷய திருதியை அன்று வாங்கக்கூடாத 2 பொருட்களை பற்றியும் பதிவு இருக்குது. ஐஸ்வர்ய தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அன்றைய நாள், இது எல்லாமே தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இருக்குது. ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த பொருள் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது அரிசி பானையில் மறைத்து வைத்த இந்த துணியை திரும்பவும் அலசிட்டு பயன்படுத்திக்கோங்க. அந்த சுப செலவுக்காக இதில் வைத்திருக்கிற அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு புதிதாக பணம் வைங்க. வருடத்திற்கு ஒரு முறை மாற்றலாம், இல்லைனா மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் மாற்றிக்கொண்டே வரும்பொழுது இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்க்கும், நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி. அனைவரும் கமெண்ட்டில் தவறாமல் ஸ்ட்ரீம் டைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.